கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான சிருஷ்டி அடைந்து வானம் திறக்கிறதற்காகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டதற்காகவும் இந்த 3 வசனங்களிலே பேதுரு அவர்கள் பேதுருவின் மூலமாக ஒரு சிந்தனையை பெற முடிகிறது. 6ஆம் மணி நேரத்திலே பேதுரு மேல் வீட்டில் ஏறினார் அப்படி என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களிலே அதனுடைய விளக்கத்தை படிக்க முடியும். 6ஆம் மணி நேரம் என்பது மதியம் 12ஆம் மணி வேலை திருமறையினுடைய காரியத்தின்படி. அந்த 12 மணி நேரத்திலே அவர் அதிகமாக பசியா இருந்த போது ஜெபம் பண்ணும்படி தன்னை மாற்றிக் கொள்ளுகிறார். ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பசி அப்படின்னாக்கா எல்லாரும் அந்த உணவு அருந்த வேண்டும், பசித்து சாப்பிட வேண்டும் அப்படிதான் நினைப்பார்கள். ஆனால் பேதுரு அவர்கள் ஞான சிருஷ்டி அடைந்து அவர் பசியா இருந்து ஜெபம் பண்ணும்படி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கு நாம் பெறுகிற சிந்தனை என்ன அப்படின்னா, எப்போதுமே ஒரு கூட்டத்திலும் சரி, ஒரு ஐக்கியத்திலும் சரி, உணவு கொடுக்கின்ற திருச்சபைகளிலும் சரி, சாப்பாடு என்றால் அந்த சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கூட்டத்தை பார்க்கிறோம். ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். 1:30 மணி 1 மணி ஆனாக்கா ஜெபம் பண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு எழுந்து உணவு அருந்துகின்ற இடத்துக்கு போகிற கூட்டத்தை கண்கூடாக பார்க்க முடியும். ஆனால் பேதுரு அவர்கள் அவ்வளவு பசியா இருந்தும் கூட அந்த பசியை அடக்கிக் கொண்டு ஜெபம் பண்ணும்படி செல்லுகிறதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த நாட்களில் சாத்தானானவன் இயேசுவை பார்த்து இந்த கல்லுகளை அப்பமாக்கி நீ உணவருந்தும் என்று சொல்லுகின்ற போது, அப்பாலே போ சாத்தானே, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற அந்த வாக்கின்படி பேதுரு அவர்கள் பசியை பொருட்படுத்தாமல் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபம் பண்ண சென்றதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நம்முடைய ஜெப வாஞ்சை எப்படி இருக்கிறது நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.